அன்பினர்களே, நாம் ஏற்கனவே பார்ட்மன் தந்திருக்கின்றோம். லாரிஜானி அவர்களின் மரணமும் அங்கிருக்கின்ற உளவுகளும் பற்றிய தகவல். வாருங்கள், நேரே நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லுவோம். ஈரானின் பாதுகாப்பு அரண் தகந்ததா அலி லாரிஜானி கொல்லப்பட்டதன் பின்னணி என்று வருது இல்லையா? அதுல ஈரானின் மிக முக்கியமான அரசியல் மற்றும் அவர் ஒரு நிழல் ஜனாதிபதி நம்ம ஊர்ல டெல்வின் சில்வா போன்று எப்போது பெரியவர் இறந்த பிற்பாடு முழு பொறுப்பு அவரெல்லாம் கொடுக்கப்படுகிறது. பர்திஸ் குடியிருப்பு பகுதியில், அதாவது இந்த வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட இடத்தை பத்தி நாம் நிறைய ஆராய்ச்சி வரோம். அதுல பர்திஸ் குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த பகுதியே உருக்குலைந்து போயுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்கள் வருகிறது இல்லையா? சரி, ஒரு மூத்த தலைவர் ஒரு போர் சூழல்ல சாதாரண மக்கள் வாழ்ற பகுதியில நீ போய் வாழ்ந்தா நீ மொக்கா இல்லையா? இது ஈரான் ஒரு தலைமை தோல்வியா இல்லையா? இல்லாட்டி ஒரு மொஷாட்ற ஊடுருவல் வெற்றியா? இதை சொல்ல போறோம். ரெண்டும் தான். இது ஈரானின் தலைமை, அதாவது ஈரானின் ஒரு தோல்வியும் அவன் மொசாட்டும் வெற்றியும் ஊடுருவலும். லாரிஜானி போன்ற ஒரு உயர்மட்ட தலைவர் தங்கியிருந்த இடத்தை இஸ்ரேல் மிக துல்லியமாக கண்டறிந்து தாக்கியது சில கசப்பான உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு ஈரானின் மிக நெருக்கமான அதிகார வட்டத்துக்குள் ஊடுருவி இருக்கலாம், அல்லது தொலைத்தொடர்பு சிக்னல்கள் மூலம் அவரது நடைமாற்றத்தை கண்காணித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. போர் உச்சத்தில் இருக்கும் போது ஒரு மூத்த தலைவர் தனது குடும்பத்தினை சந்திக்க சென்றது அல்லது ஒரு நிலையான பிக்ஸ் லொகேஷன் மாதிரி வரலையா இடத்தில் தங்கி இருப்பது மிக முட்டாள்தனமா இல்லையா? அதாவது இவருக்கு இவர் ஒரு நிழல் ஜனாதிபதி போஸ்ட் கொடுத்த உடனே அவருடைய மகள வீடு சுத்தி டாக்கெட் எப்பயும் வரப்போறாரு. நீ வரவே கூடாது, அங்க ஒரு நாளும் வரக்கூடாது. போன்ல பேசிக்க, நீ மகளை பார்த்து என்ன செய்யறாய்? நீ போன்ல பேசிக்கவேன். இவ்வளவு நாளும் பார்த்த போதாதா? மொக்கன்னு சாகத்தான் போகணும். குடியிருப்பு பகுதிகளில் இத்தகைய முக்கிய தலைவர்கள் தங்குவது அந்த இடத்தையே இஸ்ரேலின் இலக்காக மாற்றுகிறது. இதனால் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படும் அபாயம் அதிகரிக்கிறது. இது சர்வதேச போர் விதிகளின்படி கண்டிக்கத்தக்கது. அதையெல்லாம் பாப்பானா அவனுங்க பார்க்க போறான். தலைமை பாதுகாப்பு தோல்வி என்பது ஒரு நவீன இராணுவத்தில் தலைவர்கள் ரகசியமான இடங்களிலும் பாதுகாக்கப்பட்ட பதுங்கு குழிகளிலும் இருக்க வேண்டும் என்பதும் ஒரு மரபு இல்லையா? ஆனால் ஈரானிய தலைவர்கள் தொடர்ந்து பொது இடங்களில் வைத்து வேட்டையாடப்படுவது ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள மிகப்பெரிய ஓட்டையை குறிக்கிறது. இந்த ஓட்டை ஒரு நாம சொல்லியிருந்த அந்த 12 நாள்ல அந்த இவனுக்காருக்கு பெரிய சாத்தானுக்கு பிறந்த ஒரு குட்டி சாத்தான் வந்து அந்த ஓட்டையை போய் நீ அடைச்சிட்டு வாரையான்னு கேட்டான். ஊடகரே இல்லாம நீ போய் அந்த ஓட்டை அடைச்சிட்டு வாண்டான். யாரு? பெரிய சாத்தானுக்கு பிறந்த ஒரு குட்டி சாத்தான். நம்ம ஈழக்காரன் தான், வேற யாரு? ஈரானிய தலைவர்கள் மீண்டும் இதே போன்ற தவறுகளை செய்து இஸ்ரேலின் இலக்காவது பலருக்கு ஆச்சரியத்தையும் கவலை ஏற்படுத்தி இருக்கின்றது நாம் சொல்லலாம். அப்படித்தான் வருகிறது. அது ராணுவ ரீதியாக இது ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறை மற்றும் தொழில்நுட்ப தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது. துல்லியமான ஏவுகணைகள் எங்கும் பாயக்கூடிய இன்றைய நவீன போரில் தலைவர்களின் உயிர் பாதுகாப்பு என்பது மிக உயரிய ஒழுக்கத்தையும் ரகசியத்தையும் சார்ந்தது. ஈரானின் இந்த தொடர் இழப்புகள் அந்த நாட்டில் இன்னும் ஆழமான உளவுத்துறை ஸ்பைஸ்கள் நாம தொடர்ந்து சொல்லி வரோம் இருக்கிறதுக்கான ஒரு சூத்திரத்தை காட்டுகிறோம். நம்ம தொடர்ந்து சொல்ல தானே அதுக்குள்ள இருக்கான்னு துல்லியமான ஒரு இடத்தை தாக்குறதுன்னா ஒரு உளவு தகவல் இல்லாம கடைசி வரைய முடியாங்க. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் லாரிஜானி அவர்கள் மார்ச் 17 அன்று தெஹ்ரான் நகரின் புறநகர் பகுதியிலிருந்து கொல்லப்படுகின்றார். இங்கதான் அந்த ட்விஸ்ட் வருவது பாருங்க. தெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் உள்ள பர்திஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ள அவரது மகளின் இல்லத்தில் தங்கியிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய துல்லியமான வான்வழி தாக்குதல் ஏர்ஸ்ட்ரைக் அவர் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படுகிறது. முதல் இஸ்ரேல் தான் உறுதிப்படுத்துது. அதுக்கு 12 அவருக்கு பிறகுதான் ஈரான் உறுதிப்படுத்துது. அங்க பாருங்க எந்த அளவுக்கு லிங்க் இருக்கு. இதே போன்றுதான் பெரியவரும் ஈரான் பெரும் கொல்லப்பட்ட உடன் அவரோட போட்டோ போய் சேருது இவனுக்கிட்ட, குட்டிச்சாத்தான் கிட்ட, யார்கிட்ட? நெட்டன்ஸ் கிட்ட. அதுக்கு இல்ல மன்னிக்கணும் முதல் போய் சேருது பெரிய சாத்தான் இவனுக்கிட்ட, அவர்கிட்ட நெய்னா கிட்ட. நெய்னாக்கு பிறகு அங்கிருந்து உடனே பிடிய குழி போய் சேருது சின்ன சாத்தான் நெட்டன்ஸ் கிட்ட. இப்ப எந்த அளவு பாருங்க, பெரியவரை சுத்தி எந்த அளவுக்கு லிங்க் இருக்குன்னு பாருங்க. உங்க ராணுவத்துக்குள்ளேயே ஆள் இருக்கு, அது தெரியாம சும்மா இரையாகலாம்ப்பா. லாரிஜானி மீதான, அதாவது இந்த இறப்புல, இந்த தாக்குதலில் லாரிஜானி அவர் மகன் முர்தேசா லாரிஜானி, அவரது அலுவலக அதிகாரி அலிரேசா பயாத்
மற்றும் பாதுகாவலர்களும் இறந்து போறாங்க. லாரிஞ்சானி மீதான அந்த தாக்குதல் மார்ச் 17 அன்று அதிகாலை நேரத்தில் ஏர்லி இந்த மார்னிங் நடைபெறுகிறதாம். நேரம் இது ஒரு அதிகாலை வான்வழி தாக்குதல், மார்னிங் அட்டாக் என்று ஈரான் உச்ச தேசிய பாதுகாப்பு தரப்பு சொல்றாங்க. இஸ்ரேலிய தரப்பு இதனை இரவு நேர தாக்குதல், ஓவர் நைட் ஸ்ட்ரைக் என குறிப்பிட்டாலும் ஏர்லி இந்த மார்னிங். இப்ப இதுக்குள்ள எங்க இவர் பாசிமணியை தூக்கிட்டு போனாரு. இப்ப பாருங்க, லாரிஞ்சானி அவர்கள் கொல்லப்படுற மகள வீட்டுல இருந்துகிட்டு சுபானா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளவு கட்டுக்கதை வருதுண்டு. இதை கொஞ்சம் மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அவர்கிட்டையும் பாசம் அந்த சஸ்வமனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது பள்ளிகள்ல கொடுக்கப்பட்டால் அது யாரு ஆட்ட போய் சேர்ந்துன்னு தெரியாது. ஜிபிஎஸ் வச்சு ஏன்னா இப்ப அப்படித்தான் அது இருக்குது. இப்ப அது நம்பர் 1, 2 மாதிரி வருது. அந்த தஸ்வமணி பழையதான மணிமணியா இருக்குது. அதுக்குள்ள ஜிபிஎஸ் வைக்கலாது. அதுக்குள்ளே மறைச்சும் மென்மையாக வைக்க வாய்ப்பு. என்னென்னில் அதுக்குள்ள நாம இல்லைன்னு தடுக்கல. மிக மெல்லியமான அந்த பாசு மணிக்குள்ளேயே வைக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் ஆனாலும் இவர் லாரிஞ்சானி அவர்கள் கொல்லப்பட்ட நேரத்திலே இந்த பாசிமணி கீசுமணி கிடையாது. அதை மலைய கொள்ளுங்க. அவர் தெஹ்ரானில் பர்திஸ் பகுதியில் உள்ள தனது மகள் வீட்டில் தங்கியிருந்த போது யாரும் எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் அதிகாலை நடந்த போதிலும் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலேயே ஈரான் அரசு உத்தியோகபூர்வமாக அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியிருந்தது. அவர் கொல்லப்பட்ட செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே ஈரானின் மற்றொரு முக்கிய தளபதியான குலாம் ரஷா சுலைமானி படைத்தலைவர் கொல்லப்பட்ட செய்தியும் வெளியாகிறது. ஈரானின் மூத்த தலைவர் அலி ஜானி அவர்கள் கொல்லப்பட்ட நேரம் உள்ளூர் நேரப்படி சரியாக 2 மணி என்று சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின்படி இத்தாக்குதல் மார்ச் 16 நள்ளிரவு கடந்து துல்லியமான நேரமாக சொல்லப்படுது. 17 அதிகாலைக்கு இடைப்பட்ட ஓவர் நைட் ஸ்ட்ரைக் என்று சொல்லப்படுது. மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை காலை சுமார் 5:30 மணிக்கு அது GMT நிறைய கால அளவுகளில் மாற்றங்கள் இருக்கலாம். மணிக்களவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அலி லாரிஞ்சானி ஒழிக்கப்பட்டார், எலிமினேட்டட் என்ற செய்தியை முதலில் கசிய விடுகிறது. ஈரான் அரசு ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் இத்தாக்குதல் அதிகாலையில் நடந்ததை ஒப்புக்கொண்டாலும் அன்று மாலை சுமார் 5:40 தெஹ்ரான் நேரத்தில் மேலே அவர் சொல்றாங்க. இஸ்ரேலிய உளவுத்துறை வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் அவரது மகளின் வீட்டில் அவர் தங்கியிருந்த போது துல்லியமான வான்வழி தாக்குதல் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தூரமாக சொல்லப்பட்டால் தெஹ்ரானில் இருந்து தெஹ்ரான் மையத்தில் தர்திஸ் என்ற பகுதி 52 கிலோமீட்டர் தூரம் என்று சொல்றாங்க. சாலை வழியாக வாகனத்தில் செல்ல ஏறக்குறைய 55 நிமிடங்கள் ஹைவேயா சொல்றாங்க. 1 மணி நேரம் வரை ஆகும். போக்குவரத்து நெரிசல் இல்லதானே, அப்ப இழுத்து வந்திருப்பாங்க. பர்திஸ் என்பது கிழக்கு பகுதியில் தெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு நவீன புறநகர் பகுதியாகும். இவற்றுக்கு இடையிடையே பயணத்திற்கு முக்கியமாக ஜெயின் ஆட் டின் நெடுஞ்சாலை மற்றும் தெஹ்ரான் பர்திஸ் அதிவேக நெடுஞ்சாலை என்று ரூட் 5 என்று அந்த ரூட்டை சொல்றாங்க. ஈரானில் முன்னெப்போதும் இல்லாத இஸ்ரேலிய ஊடுருவல் குறித்து மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தி உள்ளது. மொசாட் ஈரானின் உயர் மட்டங்களில் ஊடுருவியிருப்பது அரபு தேசம் முழுவதும் மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தி சொல்லப்படுகிறது. ஈரானின் அதிகார கட்டமைப்புக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறையின் ஊடுருவலின் அளவு குறித்து மதிப்பீடுகள் தொடர்பாக அரபுலகம் முழுவதும் அதிகரித்து வரும் கவலையும் தீவிரமான பொது விவாதமும் உருவாகி வருகின்றன. இஸ்ரேலிய உளவுத்துறையால் ஈரானிய அரசு கட்டமைப்பில் ஊடுருவதாக கூறப்படுவது மோதல்களின் வரலாற்றில் முன்னுதாரணமற்றது என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் மிக உயர்ந்த கட்டளை மட்டங்களை அணுவதற்கும் இலக்கு வைக்கப்பட்ட கொலைகளை செய்வதற்கும் மட்டுமல்லாமல் ஈரானிய அதிகாரிகளுக்கு முன்பே வெற்றிகரமான நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தும் திறனையும் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இது பெரும்பாலும் தெஹ்ரானிலிருந்து குறிப்பிடத்தக்க தாமதத்துடன் நிகழ்கிறது என்றும் சொல்ல முடியும். ஈரானின் ஒவ்வொரு மூலையிலும் உளவாளிகள் தங்கி இருப்பதாகவே பிந்திய செய்தி ஒன்று சொல்லுகிறது. இஸ்ரேலிய உளவாளிகள் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இருப்பதாக தெரிகிறது என்று ஒரு செய்தி சொல்லப்படும். அது யார் சொல்றா? ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் மன்சூர் சொல்லுகின்றார். இந்நிகழ்வு ஈரானுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் பிராந்தியத்தின் பிற நாடுகளுக்கும் பரவக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கின்றார். இது ஒரு பெரும் பேரழிவு என்று அவர் விவாதிக்கிறார். இது மைய பிரச்சனை தாக்குதல் அல்ல, மாறாக ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ அமைப்பின் மிகவும் முக்கியமான அடுக்குகளுக்குள்
இஸ்ரேல் எவ்வாறு ஊடுருவது என்ற கேள்வியும் எழுகின்றது. இந்த வளர்ச்சி ஒரே கட்டத்தில் அடையப்பட்டதல்ல என்றும் மாறாக பல ஆண்டுகளாக படிப்படியாக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஆழமான நீண்டகால ஊடுருவலின் விளைவு என்று கூற முடியுமா? அதான் உண்மை. தெஹ்ரான் கடந்த கால பின்னடைவுகளிலிருந்து, குறிப்பாக சிரியாவில் ஏற்பட்ட பின்னடைவுகளிலிருந்தும் பாடங்களை முழுமையாக உள்வாங்க தவறி இருக்கிறது. இதன் காரணமாக காலப்போக்கில் இஸ்ரேல் ஒரு விரிவான உளவு வலையமைப்பை நிறுவ அது வழிவகுத்திருக்கின்றது. இது ஈரானிய மக்களின் அல்லது இராணுவ படையின் மன உறுதியை குலைக்க பயன்படுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம் ஈரானிய ஆட்சியின் உள் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் நிலைமைகளை உருவாக்குவது என்றும், இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களும் மூத்த தலைவர்களை ஒழிப்பதும் ஈரானின் பாதுகாப்பு அமைப்பை படிப்படியாக பலவீனப்படுத்தும் நோக்கம் கொண்ட ஒரு பரந்த உத்தியின் பகுதியான அடி சொல்லலாம். நாமே துல்லியமான உளவு தகவல்களை விரிவாக பயன்படுத்துவதையும் ஆயிரக்கணக்கான இலக்குகளுக்கு எதிரான பெரிய அளவிலான தாக்குதல்களையும் குறிப்பிடுகிறது. இதன் விளைவாக ஈரானிய பணியாளர்களிடையே குறிப்பிடத்தக்க இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஈரானிய படைகளுக்குள் மனோபலத்தில் ஏற்பட்ட தாக்கத்தையும் இது குறிப்பிடுகிறது. படைகளின் இடமாற்றம், மறைப்பு முயற்சிகள் மற்றும் அதிகாரிகளிடையே அதிகரித்த அச்சம் குறித்து அறிக்கைகள் வெளிப்படப்படுகிறது. கூறப்படும் இந்த ஊடுருவலின் வெளிப்படையான அளவும் அதன் விளைவுகளும் வரவிருக்கும் காலத்தில் பிராந்திய சமநிலையில் ஒரு தீர்க்கமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஈரானிய அரசாங்கத்திற்குள் இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவல் மிகப்பெரிய அச்சத்தையும் உயிர் பலியையும் ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. ஈரானுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறையின் ஊடுருவல் முன்னெப்போதும் இல்லாத அளவில் இருப்பதாக ஒரு எகிப்திய பத்திரிகையாளர் எச்சரிக்கிறார். ஈரானிய அதிகாரிகளுக்கு முன்பாக உயர்மட்ட படுகொலைகளை கண்டறிந்து அவற்றை ஒழித்து உறுதிப்படுத்தும் இஸ்ரேலின் திறன் இப்பகுதி முழுவதும் கவலையை ஏற்படுத்தி வரும் ஆழமான ஊடுருவலை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறையின் செயற்பாடுகள் வீச்சு நவீன மோதல்களின் இதுவரை கண்டிராத ஒன்று என்றும் அகமது மன்சூர் கூறியிருக்கிறார். அவரை பொறுத்தவரை ஈரானிய அரசாங்கத்துக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறையின் ஊடுருவல் முன்னோப்பேதுமில்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. இஸ்ரேல் தலைவர்களை அடைந்து அவர்களை கொல்வது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு முன்பாக அந்த படுகொலைகளை உறுதிப்படுத்துகிறது. அதன் உளவாளிகள் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இருப்பது போல தெரிகிறது. தனது கவலைகள் ஈரானை தாண்டியும் நீளுகின்றன என்று அவர் ஒரு கட்டுரையாக அரபுலகத்தில் இருந்து வெளியாகும் ஒரு செய்தியாகவும் வெளியாட்டி இருக்கிறார். அதாவது இதுல இவங்க என்ன சொல்ல போனாலும் ஒரு மூத்த ஈரானிய அதிகாரியின் பொது தோற்றங்கள் ஒரு பலவீனமாக மாறியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றதா. மத்திய தெஹ்ரானில் காணப்பட்ட பிறகு குறிவைக்கப்பட்ட லாரிஜானி பொதுவில் தோன்றிய சிறிது நேரத்திலேயே தாக்கப்பட்டார். ஒவ்வொரு முறையும் அவர்கள் பொதுவில் தோன்றுவது எங்களுக்கு ஒரு சாதகமாகும் என்று இஸ்ரேல் சொல்லு. பாத்தீங்களா, பாதுகாப்பான இடம் என்று எதுவும் இல்லை என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது எங்கள் நோக்கம் என்று இஸ்ரேல் சொல்லு. அதாவது அவங்க பொது வெளியில தோன்றி சிறிது நேரங்களிலேயே இந்த கொலை நடக்குது என்றால் இதுல இருந்து எவ்வளவு மர்மம் வந்திருக்கு பாருங்க. இதுல ஆறப்புல இந்த மொக்கனுகளை புல இந்த மொக்கனுகள் சரியாக அதை செய்யல. மொக்கனுகள் அதை செய்யறன்னு சொன்னால் அதை என்ன சொல்லு, அது சரியான வழிநடத்தல் பண்ணல என்றால் நீங்க உங்களோட பாதுகாப்புல நீங்க கரெக்டா இருக்கல. இதுதானே அடி சொல்லலாம். அவங்களோட பாதுகாப்பில் அவங்க கரெக்டா இருக்கலன்னு சொன்னால் உங்களோட பாதுகாப்பு நீங்க எவ்வளவோ அதிகமாக ஈடுபாடு இருக்கணுமே. நீங்க அது இருக்கலையே. சும்மா அதாவது காணாது அவங்களாம் வாட்ச் பண்றான். அவங்களோட ஏற்கனவே உங்களுடைய பாதுகாவல் அதிகாரிகள் போன் மூலம் ஊடுருவல் செஞ்சான். இவன் சிசிடிவி ஊடாகவும் அவன் ஊடுருவல் செய்யலாம் தானே. ஆக இது இவங்களோட பச்சை புல. அவன் வெற்றி வேறு விடயம். அவன் இஸ்ரேல்ல வெற்றி என்பது அவன் பணம் கொடுத்து இவர நடமாட்டங்களை துல்லியமாக கணிக்கிற அளவுக்கு பார்த்திருக்கு. இவரு அந்த நாம சொன்னோம் இல்லையா, அந்த பொதுவில் வேற மொசபா கம்பெனிக்கு ஆதரவு தெரிவிச்ச உடனே அவரை துல்லியமாக அவருடைய இருப்பிடம் எல்லாம் அறிய எங்க அதை 3 இடத்த பார்க்கப்பட்டது. இவர் எங்கேயும் தங்கி நிக்கல என்று மகளை பாக்குறதுக்கு மகள வீட்டுல இத்தார். இந்த நோன்பு சகர் செய்ய வந்த வரத்து தானே. உனக்கு என்ன அவட மகள விட்டா உனக்கு சோறு இறங்குமா? உங்களுக்கு என்ன சோறு? நீ ஒரு ராணுவ தளத்துல எடுக்க முடியாதா? எவ்வளவு இடத்துல எடுக்கலாம்? எவ்வளவு அண்டர் கிரவுண்ட் இடம் இருக்கு இல்லையா? ஆக இவங்கட பாதுகாப்புல இவங்க தான் ஓட்ட மெலிஞ்சிருக்குது. உளவாளி பெயர் ஸ்டூடெண்ட் 10,000 இந்தியன் இருக்கிறான் மாணவர்கள். ஒவ்வொருத்தரும் தெருவாக உங்களை போக்கஸ் போட்டு தேடிக்கொண்டிருக்கிறார். அடுத்தாலும் குறிவைக்க இன்னும் 10 கொலை உளும். ஏன்னாலும் இப்ப இவ்வளவு லேசாக இந்த இவங்கட இந்த லிங்கு அறுக்கல. இப்போதைக்கு நாம ஏற்கனவே மக்கள் நம்முடைய 12 நாள் காஞ்சல் தந்திருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு.
இந்தியாக்காரன் சொல்ல மாட்டான். இந்தியாவில மிகப்பெரிய உளவாள் இருக்காங்க. இந்தியா யூடியூப்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியன் யூடியூபர் இந்த பொய்க்கு பெரிய இஷ்யூ ஆகலாம் பாருங்க. ஒரே ஒரு சைனாட உளவு கப்பலை காண்டு அமெரிக்கா பயந்தான். டேய் அவன் அமெரிக்கா எங்கடா பயந்தான்? இதெல்லாம் நம்பக்கூடிய கதைங்களா? எனவே இந்த இந்திய சேனல்கள் காத்து ஊதி பலூன் ஊதி அதுக்கு கேஸ் அடிச்சு ஃபில் பண்ணி வானத்துல பறக்க விடுறார்கள். பொய்யாக ஏதோ நமக்கு இந்த ஆய்வு மூலமாக நாம் ஒன்றை தந்திருக்கிறோம். பாசிமணியும் கீசிமணியும் இல்லை, தஸ்வமணியும் இல்லை. இவங்களோட வெளி நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணித்து மகள வீட்டை போய் இவர் தஞ்சம் பூந்த உடனே அது அடிக்கப்பட்டுச்சு. இந்த உளவு தகவல் இப்பொழுது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து கசிந்திருக்குது. ஏதோ எப்ப வருது தெரியல. முதலாக இந்த ராணுவ நகர்வை நாம அடிச்சு தந்துகிறோம். ஆம்நீர்களே, மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.